நான்வெஜ் சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை நான்வெஜ் சாப்பிட்றாங்கன்றத விட அதை நிறைய பேர் செலிப்ரேட் பண்றாங்க, அதை என்ஜாய் பண்றாங்கன்னே சொல்லலாம். பட் அதுக்கு ஒரு சில பேர் இருக்காங்க, இதை போய் ஏன்பா சாப்பிட்டா, இதை சாப்பிடக்கூடாதுப்பா, இதை போய் எடுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் கேள்வியும் பட்டுக்கிட்டு இருக்கோம். அதுல ஒரு டாப் 5 கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் ப்ரோ. இதுல ஃபேக்ட் எது மித் எதுன்னு எனக்கு சொல்லுங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட், ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, பன்னிக்கறி இந்த 3 சாப்பிட்டா கேன்சர் வரும்னு சொல்றாங்க. இது மித்தா இல்ல ஃபேக்டா ப்ரோ? ஃபேக்ட். 2015ஆம் ஆண்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய ஏஜென்சியான இன்டர்நேஷனல் ஏஜென்சி ஃபார் ரிசர்ச் ஆன் கேன்சர் ஒரு ஆய்வு முடிவை வெளியிட்டாங்க. அதில் ரெட் மீட்டை ஒவ்வொரு நாளும் 50 கிராம் வரைக்கும் எடுத்துக்கிட்டாலே கோலரெக்டல் கேன்சர், அதாவது பெருங்குடல் புற்றுநோய் வர்றதுக்கு 18% அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால ரெட் மீட் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கேன்சர் வரும் அப்படின்றது உண்மைதான். சரி ப்ரோ, 50 கிராம் டெய்லி எடுத்துக்கிட்டா தானே தப்பு? ஒரு சில பேர் என்ன, நாங்கெல்லாம் வாரத்துக்கு ஒருக்க தான் சாப்பிட்றோம் ஞாயிற்றுக்கிழமை, அப்போ அதுக்கும் கேன்சர் வருமா? ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவங்க வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் 300 கிராம் அப்படின்ற சராசரி அளவை எடுத்துக்கிட்டா இந்த அபாயத்திலிருந்து ஓரளவுக்கு தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் ஓரளவுக்கு தான். அது மட்டும் இல்லாமல் இது சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சி இன்னும் போயிட்டே இருக்கு. அதாவது வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கிறனால கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்ற பற்றின ஆராய்ச்சி இன்னும் போயிட்டு தான் இருக்கு. இருந்தாலும் இதுல இருந்து சேஃபா இருந்துக்கிறதுக்கு சில ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ரெட் மீட்டை எடுத்துக்காம தவிர்த்துட்டு அதுக்கு மாறா நம்ம ஃபிஷ் எடுத்துக்கலாம், அதே மாதிரி சிக்கன், அதுக்கப்புறம் எக்கு, இது மாதிரி நான்வெஜ் எடுத்துக்கலாம். அதை எடுத்துக்கும் போது இதுல இருக்கக்கூடிய அளவுக்குண்டான அபாயம் அதுல இல்லை அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதனால கேன்சர் வர்றது மட்டும் இல்லாம ரெட் மீட்ல அதிகப்படியான சேச்சுரேட்டட் ஃபேட், அதாவது கெட்ட கொழுப்பு இருக்கு. அது நம்மளுடைய உடலுக்கு தேவையில்லாத எல்டிஎல் அப்படின்ற கெட்ட கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்தும். அதனால இதய பாதிப்பு ஏற்படுறதுக்கும் ரெட் மீட் சாப்பிட்றதுனால அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. இதனால இவ்வளவு சிக்கல் இருக்கும்போது கேன்சர் வரல, அதாவது கேன்சர் வருது அப்படின்றனால தவிர்க்கிறத விட இது சாப்பிட்றதுனால இன்னும் இவ்வளவு பாதிப்பு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து விலகியே இருந்துடலாம். நான் சொன்ன மாதிரி வெறும் இந்த இதய பாதிப்பு மட்டும் கிடையாது, மற்ற சில பாதிப்புகள் கூட. உதாரணத்துக்கு ஃபேட்டி லிவர் உள்ளவங்க, அதுக்கப்புறம் கிட்னியில் ஏற்கனவே பாதிப்பு உள்ளவங்க, அவங்க கூட சுத்தமாகவே வாரத்துக்கு ஒரு முறை கூட இந்த ரெட் மீட்டை எடுக்கக்கூடாது அப்படின்றது தான் WHO சஜஷனாக இருக்குது. சரி ப்ரோ, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ரெட் மீட் இதில் ஆட்டுக்கறியில் அதிகமாக வருமா, இல்லை பன்னிக்கறியா, இல்லை மாட்டுக்கறியா? இது நம்ம இப்படி எடுத்துக்காம பொதுவாக அவங்க ரெட் மீட் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆட்டுக்கறி, அதே மாதிரி மாட்டுக்கறி, பன்னிக்கறி எல்லாமே ஒன்று தான். இதில் இவ்வளோ கிராம் தான், இதில் இவ்வளோ கிராம் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஸ்பெசிஃபை பண்ணாமல் ஒட்டுமொத்தமாக 50 கிராம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெட் மீட்டை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நாளைக்கு 50 கிராம் யார் லிமிட்டை கிராஸ் பண்ணி ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அதனால கம்மியாக ஒவ்வொரு நாள் 20 கிராம் எடுத்தால் வாய்ப்பே இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இப்போ அதான் நாங்கள் 49 கிராம் எடுத்துக்கிறோம். இல்லை, அதுதான் சொல்ல வரேன். 50 கிராம் தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கிடையாது. 50 கிராம் எடுத்தா 18% அதிகப்படியான வாய்ப்பு இருக்குன்னா அதை விட கம்மியா எடுக்கும் போது அதை விட கம்மியான வாய்ப்பு இருக்கலாம். ஆனா வாய்ப்பே இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. சரி, ஓகே ப்ரோ. செகண்ட் கொஸ்டின் ப்ரோ, பிராய்லர் சிக்கன் சாப்பிட்றதுனால தான் பெண் குழந்தைகள் வேமா ஏஜ் அட்டன் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க ப்ரோ. இது மித்தா இல்ல ஃபேக்டா ப்ரோ? இது ஃபேக்ட் தான். இந்த காலத்துல எல்லாம் நாட்டுக்கோழி அப்படின்றது அந்த அளவுக்கு கிடைக்கிறது கிடையாது. அப்படியே கிடைச்சாலும் நிறைய விலை. அதனாலேயே நிறைய பேர் பிராய்லர் கோழியை தான் விரும்பி சாப்பிட்றாங்க. இப்போ அந்த கன்சம்ஷன் அதிகமாகும் போது, அதாவது இப்போ முந்தி மாதிரி இல்லாம இது ஒரு ஹேபிட் ஆயிடுச்சு, தினமும் சிக்கன் சாப்பிட்றது அந்த மாதிரி. அதனால அதனுடைய தேவை அதிகரிக்குது. அப்ப அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய வளர்ப்பு விகிதமும் அதிகரிக்கணும். அதனால நிறைய பிராய்லர் கோழி தான் அதிகமா வளர்க்கப்படுது. ஏன்னா நாட்டுக்கோழி பொறுத்த வரைக்கும் இப்ப வளர்ச்சி முழுமையா அடைகிறதுக்கு ஒரு 6 மாசம் ஆகும்னா, பிராய்லர் கோழி 40 நாள் ஏறத்தாழ அந்த ஒரு நாள்லயே அது 2 கிலோ அளவுக்கு வந்துடும். அதனால தான் பிராய்லர் கோழியை அதிகமாக வளர்த்து அதை விற்பனை செய்கிறாங்க. அது காசும் கம்மினால மக்களும் அதை தான் விரும்பி வாங்குறாங்க. இங்கே என்ன பிரச்சனை நடக்குதுன்னா, அதிகமான கோழிகளை ஒரே இடத்துல அடைச்சி வளர்க்கும் போது சில பிரச்சனைகள் வருது. இந்த பிராய்லர் கோழியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நாட்டுக்கோழியை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான் ஒப்பீட்டு அளவில். அதனால அதுக்கு அதிகப்படியான ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் கொடுக்கப்படுது. இந்த ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் அந்த கோழிகளினுடைய உடம்புல போறனால
அதை அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய உடம்புல ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து ஏற்படும். அதாவது தொடர்ச்சியாக அதை வந்து எடுத்துக்கும் போது. அது மட்டும் இல்லாமல் சட்டவிரோதமாக நிறைய இடங்கள்ல, நிறைய கோழி பண்ணைகளில் கோழிகளுக்கு வந்து ஹார்மோன் ஊசிகள் வந்து போடப்படுது. அது வந்து growth promoting substances-ஐயும் போடுறாங்க. அதாவது அதனுடைய வளர்ச்சியை இன்னும் வேகப்படுத்துறதுக்காக நிறைய தீவனங்கள் வந்து கொடுக்கப்படுது. இதெல்லாம் ஹார்மோனுடைய சமநிலையை இழக்க வைக்கும். அது கோழிக்கும் சரி, அதை நம்ம சாப்பிடும்போது நமக்கும் சரி. இதுதான் வந்து பெண் குழந்தைகளுக்கு நடக்குது. பெண் குழந்தைகள் வந்து அதிகமாக இந்த பிராய்லர் கோழியை எடுத்துக்கும் போது அவங்களுடைய உடம்புல ஹார்மோன் சமநிலையின்மை வந்து ஏற்படும். அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து ஏற்படுது. அப்போ என்ன நடக்குதுன்னா வேகமாக அவங்க வந்து ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய உடல் உறுப்புகளும் வந்து வேகமாக வளருது. எப்படி அந்த கோழியினுடைய உடம்புல அந்த ஹார்மோன் தாக்கத்தை ஏற்படுத்தி அதனுடைய வளர்ச்சியை பாதிக்குதோ அதே மாதிரி தான் மனிதர்கள்லையும் இந்த பாதிப்பை ஏற்படுத்துது. இது வந்து பெண் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாமல் ஆண் குழந்தைகளையும் பாதிக்குது. ஆண் குழந்தைகளுக்கும் இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்பட்டு சீக்கிரமாக மீச முளைக்கிறது. அதே மாதிரி சின்ன சின்ன பசங்க கேட்டால் 17 வயசு 18 வயசும்பாங்க. ஆனால் பார்த்தா 30-35 வயசு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த அளவுக்கு அவங்களுடைய உடல் தோற்றம் மாறி போறதுக்கும் இது வந்து ரொம்ப முக்கிய காரணமா இருக்கு. அதனால பிராய்லர் கோழியை வந்து சாப்பிட்டா வேகமா வந்து ஏஜ் அட்டன் பண்ணுவாங்களா அப்படின்னா, இது உலக அளவுல இன்றைய காலகட்டத்தில் நிறைய ஊட்டச்சத்து நிபுணர்கள், ஆராய்ச்சியாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இதை வந்து உறுதிப்படுத்திட்டே வராங்க. இது ஒண்ணு. இப்போ ஒரு கேள்வி வரலாம், கோழியை வந்து நம்ம வெட்டிட்டு அதனுடைய ஸ்கின்னை மட்டும் நீக்கிட்டு அதனுடைய கொழுப்பு பகுதியை நீக்கிட்டு அதை சாப்பிட்டோம்னா அதில் அந்த ஹார்மோன் இருக்காது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ கோழியே செத்து போயிடுச்சு, அதுக்குள்ளே எப்படி ஹார்மோன் இருக்கும் அப்படின்னு. ஆனால் இதை வந்து நம்பக்கூடாது. ஏன்னா கோழி இறந்து போயிருந்தாலும் கோழிக்குள்ளே அந்த ஹார்மோன் இருக்குமான்னா கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஹார்மோன் அப்படின்றது ஒரு உயிர் கிடையாது, அது ஒரு கெமிக்கல் மாலிக்யூல், ரசாயன மூலக்கூறு. அது உடம்புல இருந்தே தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் கோழியினுடைய ஒவ்வொரு சதை அணுக்கள்லையும் சின்ன சின்னதாக அந்த நுணுக்கமாக அதுக்குள்ள இருக்கும். அதனால அதை நம்ம என்னதான் வந்து கழுவி சுத்தப்படுத்தி அதை சூடுபடுத்தினாலும் அந்த ஹார்மோன் வந்து பெருசா அதுல இருந்து சுத்தப்படுத்தப்படாது. 80% ஹார்மோனுடைய தாக்கத்தை குறைக்கலாம், ஆனா 20% வந்து தவிர்க்க முடியாது. வேற வழி இல்லாம அதைத்தான் சாப்பிடுறாங்க. அதுதான் இந்த பிரச்சனையை வந்து காட்டுது. ஆனா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இதனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற சில ஆராய்ச்சிகளும் வந்தது. ஆனா அதை மீறி இந்த காலத்துல நிறைய ரிசர்ச் வந்து இதை ப்ரூவ் பண்ணிட்டே வருது. இதுக்கு காரணம் வந்து ஊசி தான். சரி ப்ரோ, அதாவது ஹார்மோன் ஊசி போட்டா மட்டும் கிடையாது, ஹார்மோன் ஊசி போடாம கூட இந்த பாதிப்பு வரும். அதுக்கு நான் சொன்ன அந்த growth promoting substances, அதாவது அந்த கோழிகள் வேகமா வளரணும் அப்படின்றதுக்காக தீவனங்கள்ல சில கலப்பிடம் வந்து பண்றாங்க. அதே மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் தான் வந்து பாதிப்பை ஏற்படுத்துது. இப்போ பெண்களுக்கு நீங்க சொன்னீங்க சிக்கன் சாப்பிடுறதுனால, இப்போ புரோட்டீன்னு ஒன்று கண்டிப்பா வேண்டியது இருக்கு. அப்போ வந்து சிக்கன் எடுத்துக்கிட்டாதான் அந்த புரோட்டீன்னு ஒன்று வரும். அப்போ சிக்கன் எப்படி ப்ரோ எடுக்காம இருக்க முடியும்? சிக்கன் எடுக்கவே வேணாம் அப்படின்னு நான் சொல்லலை. பிராய்லர் கோழியை தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு தான் நான் சொல்றேன். இப்போ பிராய்லர் கோழிக்கு பதிலாக நீங்க நாட்டுக்கோழி எடுத்துக்கலாம். கோழி சாப்பிடணும் அப்படின்னா அதுல புரோட்டீன் இருக்கு, முட்டை இருக்கு, அதுல புரோட்டீன் இருக்கு, அதே மாதிரி ஃபிஷ் இருக்கு. இதெல்லாம் கடந்து உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. பால் இருக்கு, அதுக்கப்புறம் தானியங்கள் இருக்கு. புரோட்டீன் வந்து நம்ம கிடைக்காது அப்படின்னு சொல்லவே முடியாது. எடுத்துக்கிற ஃபுட்ல தான் இருக்கு. சரி ப்ரோ, இப்போ அடுத்து ப்ரோ, மீன் பால் இது ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்டா நம்ம உடம்புல வந்து ஸ்கின் அலர்ஜி, அதாவது அங்கங்க வெள்ளையா வரும்னு சொல்றாங்கல்ல, இது மித்தா இல்ல ஃபேக்டா ப்ரோ? இது மித்து. உண்மையிலேயே சொல்ல போனா பால் மீன் ரெண்டுதுலயுமே வந்து புரோட்டீன் வந்து ஜாஸ்தி இருக்கு. அப்ப இது ரெண்டையுமே சேர்த்து எடுக்கும்போது சில பேருக்கு வயிறு உப்பிசம் வந்து ஏற்படும், செரிமானத்துல சின்ன சின்ன பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா புரோட்டீன் வந்து டைஜஸ்ட் ஆகுறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதுவே ஹை புரோட்டீனை அட்ட டயத்துல நம்ம எடுத்துக்கும் போது அதை செரிமானம் பண்றதுக்கு நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து கொஞ்சம் தடுமாறும். அந்த நேரத்துல தான் லைட்டா வந்து வயிறு உப்பி போறது, கேஸ் ஃபார்ம் ஆகுறது, இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுமே ஒழிய மற்றபடி இது ரெண்டுமே எடுக்கிறனால தோல்ல வந்து இந்த விட்டிலிகோ மாதிரியான பிரச்சனை வரும் அப்படின்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது. அதுக்கு காரணம் வந்து மெலோனின் குறைபாடு, அதாவது நிறமிகள் குறைபாடு ஏற்படும் போதுதான் நம்மளுடைய தோல்லாம் அங்கங்க வெள்ளையா வந்து வரும், அல்லது தழும்புகள் மாதிரி உருவாகுமே ஒழிய மீனுக்கும் பாலுக்கும் இது சம்பந்தமே கிடையாது. ஆனா அந்த காலத்துல இது ரெண்டையுமே சேர்த்து எடுத்துக்கும் போது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தது. அதை அடிப்படையா வச்சு கொஞ்சம் கொஞ்சமா பேச்சு வழக்குல இது எடுத்துக்கிட்டா இது மாதிரி மாறிடும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ப்ரோ, இப்ப அடுத்தது ப்ரோ, மீன் சிக்கன் இல்ல மீன் முட்டை
சாரி மீன் சிக்கன் இல்ல மீன் முட்டை இந்த காம்போல சாப்பிட்டா ஃபுட் பாய்சன் ஆயிரும்னு சொல்றாங்க. இது மித்தா இல்ல ஃபேக்டா ப்ரோ? இது மித்து தான். சிக்கன் இதுல சம்பந்தமே இல்லை. சிக்கன் முட்டை அதே மாதிரி மீன் இதை மூணையும் சேர்த்து சாப்பிட்டாலோ இல்லை தனித்தனியா, அதாவது முட்டை மீன் இது ரெண்டும் இல்லைன்னா முட்டை கோழி இது ரெண்டும் சாப்பிட்டாலாம் இந்த மாதிரி பாதிப்பெல்லாம் எதுவும் வராது. நான் ஏற்கனவே சொன்னதுதான் நடக்கும். இதுல எல்லாம் வந்து புரோட்டீன் ஜாஸ்தி இருக்கு. அதனால நம்ம சாப்பிடும்போது அந்த புரதத்தை மட்டும் வந்து செரிமானம் பண்றதுக்கு நம்மளுடைய உடல் கொஞ்சம் கஷ்டப்படும். அதுக்கு நீங்க வந்து காய்கறியை சேர்த்துக்கலாம். இப்ப மீனும் முட்டையும் சேர்த்து சாப்பிடுறீங்க, கூடவே காய்கறிகளையும் சாப்பிட்டா காய்கறிகள்ல ஃபைபர்ஸ் நிறைய நார்ச்சத்து இருக்கு. அதனால என்ன ஆகும்னா உங்களுடைய செரிமானம் வந்து பெருசா பாதிக்கப்படாது. அது மட்டும் இல்லாம குடலுக்குள்ள இந்த உணவுகள் வந்து நகர்றதுக்கும் வந்து காய்கறிகள் வந்து உதவியா இருக்கும். அதனால முட்டை மீன் சேர்த்து எடுத்துக்கிறனால ஃபுட் பாய்சன் ஆயிரும் அப்படின்றதெல்லாம் வந்து கட்டுக்கதை தான். அது என்னன்னா இது ரெண்டும் சேர்த்து எடுத்துக்கும் போது பயங்கரமான புரோட்டீன் நமக்கு கிடைக்குது. அது டைஜஸ்ட் ஆகும்போது நமக்கு வயிற்றுல சின்ன வலி வந்து ஏற்படும். அது வந்து ஃபுட் பாய்சன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. சரி ப்ரோ, அதாவது சிக்கன் உடம்புக்கு கெடுதி அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா சிக்கன் முழுசா சிக்கன் கெடுதி அப்படின்னு சொல்ல முடியாது. அதை நம்ம எடுத்துக்கிற விதத்தை பொறுத்தும் அதனுடைய அளவு பொறுத்து இருக்கு. சரி ப்ரோ, இப்போ சிக்கன் கம்பேர் பண்ண ஓகே ஓரளவுக்கு ஒரு 50-50 வச்சுக்கலாமா? ஓகே 50-50 எடுத்துக்கலாம். இப்ப சிக்கன்ல இருந்து வர்ற முட்டை ஒண்ணு இருக்குல்ல, அந்த முட்டையை வந்து சாப்பிடுப்பா, முட்டை சாப்பிடலாம் ஆனா சிக்கன் சாப்பிடக்கூடாதுன்றாங்கல்ல. முட்டையில அவ்வளவு இருக்கு ஆனா சிக்கன்ல அது இல்லைன்றாங்க. இது மித்தா இல்ல ஃபேக்டா? இது எதனால இப்படி சொல்றாங்க, இதை எனக்கு சொல்லுங்க. இல்ல இது வந்து தவறான புரிதல் தான். இப்ப நாட்டுக்கோழி எடுத்துக்கோங்க, அதுல வந்து எதுவும் பெருசா தவறா நம்மளுடைய உடம்ப பாதிக்கக்கூடிய அளவுக்கு வந்து எதுவும் கிடையாது. ஆனா ஒரு விஷயம் நடக்கும். நம்ம சிக்கன் எடுத்துக்கும் போது என்ன நடக்கும்னா அந்த செரிமானத்துக்கு நம்மளுடைய உடல் அதிக தண்ணியை தேடும். அப்ப அதே சமயம் அதை செரிமானம் பண்றதுக்கு அதுல இருக்கக்கூடிய அதிகப்படியான புரதத்தை செரிமானம் பண்றதுக்கும் நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து அதிகமா வந்து ஒர்க் பண்ணும். அப்ப என்ன நடக்கும்னா உடம்புல சூடு ஏறும். அப்படி சூடு ஏற ஏற நமக்கு தண்ணி இழப்பும் வந்து நடக்க சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். உதாரணத்துக்கு தினமும் சிக்கன் எடுக்கிறாங்க, அப்ப உடம்பு தினமும் ஹீட் ஆகுதுன்னா அதனால சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து வரக்கூடும். உதாரணத்துக்கு முடி உதிர்றது மாதிரியான பிரச்சனைகள் ஹீட்டுனால வரும். அதே மாதிரி முகத்துல வந்து அங்கங்க வந்து பரு வர்றது அது மாதிரி நடக்கும். அப்ப அதை தடுக்கிறதுக்கு சிக்கன் சாப்பிடும் போதே வந்து காய்கறிகளையும் சேர்த்து சாப்பிடணும். கண்டிப்பா வெறும் சிக்கனை மட்டும் டெய்லி சாப்பிட்டுட்டே இருந்தா கண்டிப்பா அதனால வந்து நிறைய பக்க விளைவுகள் இருக்கு. இன்ஃபேக்ட் சொல்ல போனா இப்ப அசைவ உணவை சாப்பிட்டுட்டு காய்கறியை சாப்பிடாம இருக்கும்போது உடல்ல அது செரிமானம் ஆயிரும். ஆனா அது வந்து குடலுக்குள்ள நகரும் போது அங்கங்க தேங்கி நின்னுரும். அப்படி தேங்கி நிக்கிறது காலப்போக்குல கோலரெக்டல் கேன்சர், அதாவது இப்போ புற்றுநோய் உருவாக்கத்துக்கு வழிவகுத்துரும். அதனாலதான் சொல்றோம் சிக்கனை எடுத்துக்கிட்டா அதோட சேர்த்து எப்படியாவது காய்கறியை எடுத்துக்கணும். ஆனா முட்டையில இந்த பிரச்சனை இல்லை. நம்ம மிஞ்சி போனா சிக்கன்ல இருந்துதான் முட்டை வருது, ஆனா முட்டையில பிரச்சனை. முட்டைன்றது உங்களை அளவு மாறுது ஒண்ணு. இன்னொன்னு அதுல இருக்கக்கூடிய புரோட்டீன் முட்டையில இருக்கிறத விட சிக்கன்ல அதிகமான புரோட்டீன் இருக்கு. இந்த ரெண்டு வித்தியாசம் தான். அது அப்ப அங்க சிக்கன் பாத்தீங்கன்னா அதிகமான உங்களுக்கு வந்து இது இருக்கு. அது சிக்கனை பொறுத்த வரைக்கும் புரோட்டீன் ஜாஸ்தி. அது மட்டும் இல்லாம இப்ப எல்லாம் எப்படி சாப்பிடுறாங்க, மசாலாவை தடவி அதுல மிளகாலாம் போட்டு அதுக்கப்புறம் அதை எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்து அதுல கொலஸ்ட்ரால் வர்ற மாதிரி அதிகப்படியான ஃபேட்டா வர்ற மாதிரி நம்ம நிறைய பண்றோம். ஸோ இவ்வளோ ஃபேட் வந்து அதுல இருக்கு. ஆனா முட்டையை எடுத்துக்கிட்டோம்னா புரோட்டீன் இருக்கு, விட்டமின்ஸ் இருக்கு, நம்ம உடம்புக்கு தேவையான நிறைய ஊட்டச்சத்துகள் அதுல இருக்கு. அதுல கொலஸ்ட்ரால் இல்லையா அப்படின்னா இருக்கு, ஆனா அது நமக்கு தேவையான கொலஸ்ட்ரால் அதுல வந்து நிறைய இருக்கு. அதனாலதான் முட்டைக்கும் சிக்கனுக்கும் இந்த ஒரு வித்தியாசத்தை வந்து சொல்றாங்க. ஒண்ணு அளவு, இன்னொன்னு முட்டையில இருக்கக்கூடியதை விட அதுல வந்து புரோட்டீனும் ஜாஸ்தி, அதே மாதிரி கொழுப்பும் ஜாஸ்தி. அது மட்டும் இல்லாம அதை சாப்பிடக்கூடிய விதம், முட்டையை வந்து மிஞ்சி போனா ஆம்லெட் போட்டு சாப்பிடுவோம், அவிச்சுதான் சாப்பிடணும். அதைத்தான் நானும் சொல்ல வந்து அவிச்சு சாப்பிடணும். வேற இந்த ஆம்லெட் ஆஃப் ஆயில் கலக்கி இதெல்லாம் போட்டு சாப்பிட்டு பாத்துக்காங்க முட்டை சாப்பிடுறேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவிச்சு சாப்பிடுற முட்டையில தான் நல்லது. இந்த ஃப்ரை பண்றது அதெல்லாம் கிடையவே கிடையாது. இல்ல ஆரோக்கியமா இருக்கிறவங்க ஆம்லெட் சாப்பிடலாம் தான். ஆனா அதுக்கு பயன்படுத்துற எண்ணெய் அது நல்ல எண்ணெயா இருக்கணும். திரும்ப திரும்ப பயன்படுத்தக்கூடிய எண்ணெயை பயன்படுத்திடக்கூடாது. இன்னொன்னு என்னன்னா கொலஸ்ட்ரால் இருக்கு, அதே மாதிரி உடம்பு ஏற்கனவே வந்து ஒபிசிட்டியா இருக்கு, சுகர் இருக்கு, அவங்க எல்லாம் வந்து ஆம்லெட் போடுறத விட அவிச்ச முட்டை சாப்பிடுறதே ரொம்ப நல்லது. அதிகபட்சம் எல்லாரும் அவிச்ச முட்டையே சாப்பிடுங்க. எதுக்கு இந்த முட்டை அந்த முட்டை போயிட்டு அவிச்ச முட்டை சாப்பிடும். கரெக்டா ப்ரோ? ஆமா ப்ரோ. கடைசி கொஸ்டின், அதாவது இந்த வீடியோக்கான மெயின் நோக்கம் முக்கியமான கொஸ்டின்னே சொல்லலாம். சிக்கன் சாப்பிடுறதுனால ஆண்மை குறைவு வரும்னு சொல்றாங்க. மித்தா ஃபேக்டா? இது வந்து பாதி உண்மை பாதி பொய்.
சிக்கன் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? அதாவது இப்ப கோழியை நம்ம எடுத்துக்கும் போது தினசரி எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அதிகமா நம்ம கோழிக்கறி வந்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அதை வந்து செரிமானம் பண்றதுக்கே நம்மளுடைய உடல் அதிகமான உஷ்ணத்தை வந்து கொடுக்கும். அந்த உஷ்ணத்தினால சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதுல ஒரு பிரச்சனை ஸ்பெர்ம் குவாலிட்டி வந்து டெம்பரவரியா குறையிறது. ஸ்பெர்ம் குவாலிட்டி வந்து குறையும், அதனால இது தற்காலிகமான பாதிப்பு தான், அது நிரந்தர பாதிப்பு கிடையாது. இப்ப கோழிக்கறியை சாப்பிட்றத ஒரு வாரம் நிப்பாட்டிட்டாலே அது வந்து தானாவே மாறிடும். ஆனா இங்க பிரச்சனை எங்க வருதுன்னா பிராய்லர் கோழி தான். பிராய்லர் கோழிக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கறது, growth promoting substances கொடுக்கறது, இதெல்லாம் வந்து கொடுக்கறனால இதை வந்து அதிகமா தினந்தோறும் வந்து பசங்க வந்து சாப்பிடும்போது அவங்களுடைய உடம்புலையும் ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து ஏற்படும். அதுதான் டெஸ்டாஸ்டரோன் அப்படின்ற முக்கியமான ஹார்மோன், அது சுரக்கிறதுலையும் பிரச்சனையை ஏற்படுத்தும். அப்ப என்ன நடக்கும்னா ஆண்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து பெண்கள் மாதிரி உணர ஆரம்பிக்கிறது, இது நடக்கும். இன்னொன்று வந்து ஸ்பெர்ம் குவாலிட்டி வந்து அடியாகிறது நடக்கும். அதுக்கப்புறம் வந்து சில நேரங்களில் இது தீவிர பாதிப்பையும் ஏற்படுத்தும். அதாவது நம்மளுடைய உடம்புல இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து அதிகமாக வந்து கோழி மூலமாக போயிட்டே இருக்கும்போதே நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்திக்கும் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து வரும். அதன் மூலமாக தான் வந்து இந்த பிரச்சனை எல்லாம் நடக்குது. அப்போ பிராய்லர் கோழி சாப்பிட்றதுனால இந்த ஆண்மை குறை வருமா அப்படின்னா வரும், அது தற்காலிகமாக இருக்கும். அதை எடுத்துக்கிறத முழுசாக நிறுத்தும் போது அதுல இருந்து மறுபடியும் வந்து மீண்டு வந்துடவும் முடியும், மீண்டு வந்துடலாம். ஆனா இங்க என்ன பிரச்சனைன்னா அதனுடைய குவாலிட்டி, பிராய்லர் கோழியோடைய குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து அது நிரந்தர பாதிப்பை ஏற்படுத்துமா அல்லது சும்மா தற்காலிகமான பாதிப்பு தானா அப்படின்றத காட்டும். இதுவே நீங்க நாட்டுக்கோழி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல வந்து உண்மையை சொல்ல போனா இந்த ஸ்பெர்ம் குவாலிட்டி வந்து குறையிறது அப்படின்றது பெருசா வந்து கிடையாது. அதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணலாம்னா, இப்ப கோழி சாப்பிட்றீங்கன்னா காய்கறியை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சேர்த்து சாப்பிடணும். அப்படி சாப்பிடும்போது நீர் சத்தும் உங்களுக்கு கிடைக்குது, நார் சத்தும் கிடைக்குது. அதே மாதிரி நீங்க கோழிக்கறியை சாப்பிட்டுட்டு தயிர், அதே மாதிரி மோர், இது மாதிரி உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியதை எடுத்துக்கணும். அப்ப ஸ்பெர்ம் குவாலிட்டியும் வந்து அடியாகாம தவிர்த்திட முடியும். சிக்கன் வேணாம். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோல நான் முடிவெடுத்திருக்கிறதுனா சிக்கன் வேணாம். ஓகே, அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான். இது எதையும் நம்ம நெகட்டிவா சொல்லல, இருக்கிறத இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். ஒரு சேஃபா ஒரு அட்வைஸா சொல்லணும். ட்ரக் அடிக்ட் வீடியோல சொல்லியிருக்கோம்னா ட்ரக்ஸ் வேணான்ற மாதிரி, அந்த மாதிரி இந்த வீடியோல சிக்கன் வேணாப்பா நல்லா இருக்கணும் அப்படின்றதுதான் முக்கிய கான்செப்ட். ஓகே, இந்த வீடியோல 5 டாப் 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். உங்களுக்கு தோணி இருக்கலாம் இந்த கொஸ்டின்ஸை ஏன் கேட்காம விட்டா, இந்த கொஸ்டின்ஸை கேட்டிருக்கலாம்லப்பா அப்படின்னா கீழே கமெண்ட்ல கொடுங்க. அதுக்காக தனியா ஒரு வீடியோவே வரும். அடுத்த ஒரு வீடியோல வந்து பாக்குறேன். தேங்க்யூ.